டிவிகே அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு நியூஸ் பேப்பர் அண்டு ப்ரைவேட் லிமிடெட், அதாவது டிஎன்பிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுலேருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் ஆஃபர் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற அப்டேஷன் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் புரியும். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற டெய்லி அப்டேஷன் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு நியூஸ் பேப்பர் அண்டு பேப்பர்ஸ் லிமிடெட் டிஎன்பிஎல்லேருந்து வந்திருக்க சூப்பரான ஜாப் என்ன அப்படின்னா, டெப்யூட்டி ஜென்ரல் மேனேஜர் சிவில். அதாவது இந்த டெப்யூட்டி ஜென்ரல் மேனேஜர் சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் ஒரே ஒரு வேக்கன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எந்த ஊர் அப்படின்னா, ஸோ அந்த டிஎன்பிஎல் தெரியும், திருச்சியில் இருக்குது அண்டு கரூரில் இருக்குது. ஸோ அந்த கரூரில் இருக்கக்கூடிய அந்த பிரான்ச்சுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் மேனேஜர் போஸ்ட்டுக்கு வந்து சிவில் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஆள் எடுக்கிறாங்க. ஸோ இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா, ஸோ இது வந்து ஃபஸ்ட் கிளாஸ் அண்ட் ஃபுல் டைம் பிஇ வந்து பிஇ ஆர் பிடெக் வந்து சிவில் இன்ஜினியரிங் இங்கே முடிச்சுருக்கணும். ஏஜை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் வந்து ஏஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ மினிமம் ஏஜ் வந்து 46 இருக்கணும், மேக்ஸிமம் எஸ்சி எஸ்டிக்கு வந்து 57 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தளவில் ஸோ மினிமம் இங்கே பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு 26 வருஷம், ஸோ 26 இயர்ஸ் ஃபார் த போஸ்ட்டு குவாலிஃபைடு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த ரெலவெண்ட் ஃபீல்டில் இருக்கணும், சிவில் ஃபீல்டில். இந்த ஜாபுடைய மெயின் என்னென்னா இந்த சிவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ஷன் மெயின்டெனன்ஸ் அண்ட் அப்புறம் என்ன கொடுத்தோம்னா ஹெட் ஃபார் ஏ மல்டி லொக்கேஷன் சார்ஜ். ஸோ அந்த ஸ்கேலபிள் கண்டினியூ ப்ராசஸ். ஸோ இது சம்மந்தமாக தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஜாப் இருக்கும். ஸோ லொக்கேஷனை பொறுத்தளவில் பாருங்கள், டிஎன்பிஎல்லில் யூனிட் நம்பர் 1 கரூர் தமிழ்நாட்டில் தான் இந்த வேக்கன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுடைய ப்ரொஃபைலை பாருங்களேன். அதாவது கேண்டிடேட் will be a linking a pin between the management and manufacturing functions of the all type of civil construction projects and infrastructure maintenance activities. The candidate will work with the production projects, management and other department of the civil construction, etc. etc. ஸோ இதெல்லாம் தெளிவாக நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. சிவில் படித்தவங்களுக்கு கண்டிப்பாக இதில் இருக்கிறது எல்லாமே தெரியும். மெயினாக அவங்க வந்து சிவிலில் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஆள் எடுக்கிறாங்க. ஸ்கில்ஸ் பொறுத்தவரை அந்த சிவிலுடைய கோர்ஸ் ரெலவெண்ட் என்னென்ன இருக்கோ ஸோ இது எல்லாமே கொடுத்துருக்காங்க, தெரிஞ்சுக்கோங்க. அதாவது இது மினிமம் அந்த அந்த பர்டிகுலர் அவங்க கொடுத்தக்கூடிய அந்த ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 years அது வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒர்க் பண்ணியிருக்கணும். அண்ட் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 26 வருஷமாக அது வந்து இந்த ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க தான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும். இந்த ஜாபை பொறுத்தளவில் கன்சாலிடேட் பேமெண்ட் வந்து பர் மந்த்துக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக போடலாம். அதாவது இவ்வளோ வரைக்கும் வரும்னு சொல்லியிருக்காங்க, 2.39 lakhs வரைக்கும். அதாவது மந்த்துக்கு கிடைக்குன்னு, இது இயருக்கு கிடையாது. ஸோ இந்த ஜாபை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேஸ்டு கன்சாலிடேட்டில் சேலரி தராங்க. 3 years வந்து கான்ட்ராக்ட் எடுத்துக்காங்க. ஹவவர் இஃப் த பர்ஃபார்மன்ஸ் இஸ் ஃபவுண்ட் சாட்டிஸ்ஃபேக்டரி, ஒருவேளை அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்க வந்து நல்லா அந்த ஜாபில் வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ இட் மேபி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஜாபுக்கு எப்படி சார் அப்ளை பண்ணலான்னா, அது அஃபிஷியல் வெப்சைட்டில் போனீங்கன்னா ஒரு பயோடாட்டா ஃபார்மேட் இருக்கும். ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி அதையெல்லாம் ஃபில் பண்ணி ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் வச்சு, அதாவது என்னென்னா இந்த ஜென்ரல் மேனேஜர் ஹெச்ஆர் தமிழ்நாடு நியூஸ் பேப்பர் ப்ரைவேட் லிமிடெட், இந்த மவுண்ட் ரோடு கிண்டி சென்னை, இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து என்னைக்குள்ளே அனுப்பணும்னு போட்டிருக்காங்க பாருங்கள். அந்த டேட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து 27/12/2023 நேற்று தான் வெளியாக இருக்குது. லாஸ்ட் டேட் ஃபார் ரிசீவ் அப்ளிகேஷன் வந்து 10/1/2024 வந்து இந்த ஜாபோடைய அப்ளிகேஷன் வந்து இந்த அட்ரஸ்க்கு வந்து போய் சேரணும். ஸோ கண்டிப்பாக இது வந்து தகுதியுள்ளவர்கள் வந்து இந்த சிவில் துறையில் இருக்கிறவங்க வந்து இந்த வாய்ப்பை வந்து அதாவது பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ இது சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.